இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி, வாட் ஷுட் வி திங்க் அபவுட் சேட்டன் அண்ட் டீமன்ஸ் டுடே? இதை ரெண்டு பகுதியா நான் பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு சாத்தானை பத்தி, இன்னைக்கு அந்த டாபிக் என்ன அப்படின்னா, நாம சாத்தானை பற்றியும் அசுத்த ஆவிகளை பற்றியும் பேய்களை பற்றியும் நாம என்ன நினைப்பது, இன்றைக்கு என்ன நினைப்பது என்பதை நம்ம பார்க்க போறோம். நான் ரெண்டு பகுதியாக இதை நான் பண்ணலான் இருக்கேன். முதலாவது சாத்தானை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்துல நம்ம டீமன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். பேய்கள், பிசாசுகள், அசுத்தாவிகள் இவைகளை குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே இதுல நம்ம முடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, இது நிறைய கேள்விகளை எழுப்பும் மற்றும் மக்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, முதலாவதாக நம்ம பார்க்க போறது, நாம சாத்தானை பத்தி என்ன நினைக்கலாம் பைபிள் படி அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஓகே, இந்த டாபிக் முதலாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாபிக் கொஞ்சம் சிக்கலான ஒரு டாபிக் தான். சிக்கலான டாபிக் அப்படின்னா, ஏன் சிக்கலான டாபிக் அப்படின்னா, பைபிள் இது சிக்கலாக மாற்றி இருக்கிறது என்பதனால அல்ல. நாம புரிந்து கொண்டதும், ஒருவேளை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதும், மற்றும் நாம நம்முடைய கலாச்சாரத்திலிருந்து, எந்த கலாச்சாரம் எந்த பின்னணியிலிருந்து நம்ம வருகிறோமோ, நம்ம ஆசியாவில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் எந்த பின்னணியிலிருந்து நம்ம வருகிறோமோ அந்த பின்னணியினுடைய தாக்கம், நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த தாக்கம், அப்புறம் நாம புரிந்து கொண்ட ஒரு தாக்கம், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பாதிப்பு, இது எல்லாத்தையும் வைத்து நாம பைபிளை படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சில வேளைகள்ல நம்முடைய லென்ஸ் ஒன்ன வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், நம்ம பைபிள் சாத்தானை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது இது நிச்சயமாக ஒரு சிக்கலான, ஒரு காம்ப்ளிகேட்டடான, புரியாத புதிர் போல தோன்றும் ஒரு காரியம். சரி, இப்ப நாம முதலாவது சாத்தானை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டுல சாத்தானை குறித்து நமக்கு எவ்வளவு தகவல் இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஏன் இப்படி இந்த ரொம்ப ரொம்ப கொஞ்சமான தகவல் இருக்கு அப்படின்னா, சாத்தானை குறித்து அன்றைக்கு உள்ள மக்கள் அதிகமா கவலைப்படல. சாத்தானை பத்தி, சாத்தானா ஐயோ என்னது அப்படின்லாம் அவங்க கவலைப்படல. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு சாத்தானை குறித்து ஒரு பெரிய கவலை இருக்கிறது அல்லது யோசனை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பில்லி சூனியம், மாந்திரிகம், இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. செய்வின, அப்புறம் பிசாசு, பேய்கள், இதை குறித்த கண்ணோட்டங்கள் வித்தியாசமா இருக்கிறதுனால நாம பல்வேறு, நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம பல்வேறு பேக்ரவுண்ட், பின்னணி, நம்பிக்கை பின்னணிகள்ல இருந்து நம்ம வர்றதுனால நாம என்ன செய்யறோம்னா, ஓ இதே போலதான் பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வரோம். ஆனா அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு தேவனுக்கு சமமான ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் எல்லாவற்றையும், அண்ட சராசரத்தையும் அவர் எந்த விதமான எஃபர்ட்டும், எந்த விதமான சிரமமும் இல்லாமே படைச்சிட்டார். நம்முடைய புராணங்கள்ல, இந்திய புராணங்கள்ல எப்படி கடவுள்கள் ஒருத்தவங்க சண்டை போட்டு ஒரு காரியத்தை பண்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் தேவன் பண்ணவே இல்லை. யெகோவா தேவன் பண்ணவே இல்லை. அதே போல பாபிலோனிய புராணங்கள்ல இருக்கிறது போல கடவுள்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு, அப்புறம் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை ரெண்டா வெட்டி, ஒரு பாகத்துல இருந்து வானத்தையும் இன்னொரு பாகத்துல இருந்து பூமியையும் படைத்தது போல நம்ம பைபிள்ல பாக்குற கடவுள் பாத்தீங்க அப்படின்னா, இப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் படைக்கவே இல்லை. எதையுமே அவர் பேசினாரு, எல்லாம் படைச்சிருச்சு. அவருக்கு சமமான தகுதி உள்ள, வல்லமை உள்ள வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சோ அவரை பத்தி நினைக்கும் போது ஏன் இன்னொரு சக்தியை பத்தி நினைக்கிறோம் அப்படிங்கிறத வலுவாக இருந்தது. எனவே அவங்க பிசாசை பத்தி அதிகமா யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவர்கள் அநேகர் கிறிஸ்தவர்களும் சரி, மற்றவங்களே எங்க பார்த்தாலும் பிசாசு இருக்கு. ஒரு வீடு ஒரு ஒரு வருஷம் பூட்டி இருந்துச்சுன்னா பிசாசு வந்திருப்பான், அல்லது யாராவது தூக்கு போட்டா அதுக்கு ஒரு பிசாசு இருக்கும். இப்படி பல்வேறு விதங்கள்ல பிசாசுகள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க இஸ்ரேல் மக்கள் நினைக்கல. மற்றவங்க நினைச்சாங்களா அப்படின்னா மற்றவங்க நினைச்சாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் அப்படிலாம் நினைக்கல
அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இந்த இதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம அணுக வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு அப்புறமேட்டு புதிய ஏற்பாட்டுல பிசாசை பத்தி நிறைய நம்ம பாக்குறோமே. சாத்தானை பத்தி பாக்குறோம், பேய்களை பத்தி பாக்குறோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு முடிஞ்சு, அதாவது மல்கியா முடிஞ்சு, நாம மல்கியாவுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல பிசாசை பத்தி நம்ம பாக்குறோம்னா, ஆமா, பிசாசை பத்தி நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். இதெல்லாம் வந்து லேட்டர் டெவலப்மெண்ட். எப்ப பாபிலோன்ல இருந்து எப்ப மக்கள் திரும்ப எருசலேமுக்கு வந்தாங்களோ, அவர்கள் அந்த பாபிலோனிய மத தாக்கத்தின் நிமித்தமாக அவர்கள் பிசாசை பத்தியும் மற்றும் தேவனுக்கு அப்பாற்பட்ட தேவன் இல்லாத மற்ற ஆவிகள், ஆவிக்குரிய சக்திகள், இதையெல்லாம் பத்தி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஈவன் ஏஞ்சல்ஸை பத்தியே அதிகமா அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதை வந்து ஸ்காலர்லி சர்க்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, த செகண்ட் டெம்பிள் பீரியட் சொல்லுவாங்க. இரண்டாவது ஆலயத்தினுடைய காலம்னா அவங்க வந்து பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து திரும்ப வந்து எருசலேமில் ஆலயத்தெல்லாம் கட்டி அவர்கள் ஆரம்பிக்கும் அந்த காலம். அந்த காலத்துல தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இதை நாம மனதில் வைத்துக்கொண்டு நாம இன்னைக்கு இந்த கேள்விக்கு பிசாசு அல்லது சாத்தானை பற்றி நாம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டுல சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்ம சாத்தான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வார்த்தை தமிழ்ல சொல்றது ஆங்கிலத்துல சேட்டன் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அந்த சேட்டன் அப்படிங்கிற ஆங்கில பதம் வந்து கிரேக்கத்துல சாத்தானாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைய அப்படியே வந்து எபிரேய பதத்துல இருக்கிற வார்த்தைய சாத்தான்ற வார்த்தைய அப்படியே சாத்தானாஸ் அப்படின்னு கிரேக்கத்துல எழுதுறாங்க. கிரேக்கத்துல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல என்னது சாத்தான் அப்படின்ற வார்த்தை வந்து விட்டது சொல்லி நான் பாக்குறோம். இந்த சாத்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் போன வாரம் நான் சொன்னேன், பட் அகெயின் நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சேலஞ்சர், சவால் விடுபவர், அப்புறம் குற்றம் சாட்டுபவர், அப்புறம் எதிர்வாதம் செய்பவர், இப்படி பல்வேறு அர்த்தங்களை நாம சொல்லலாம். குற்றம் சாட்டுபவர், எதிர்வாதம் செய்பவர், பகைஞன், எதிராளி, இப்படி கூட என்ன செய்யலாம் நாம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப 2 விதங்கள்ல இந்த வார்த்தை சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று த டெஃபினட் ஆர்டிகளோட. டெஃபினட் ஆர்டிகல் அப்படின்னா த அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லைங்களா, த அப்படின்னு போடுறோம். ஸோ த அப்படின்னு போட்டு ஒரு சில இடங்கள்லையும் த அப்படின்னு வராம டெஃபினட் ஆர்டிகல் இல்லாம ஒரு சில இடங்கள்லையும். நமக்கு வந்து தமிழ்ல வந்து த கிடையாது. ஸோ தக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு மனிதனை நான் கண்டேன், அந்த மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்படிங்கிறது அந்த அந்த மனிதனை குறிக்கிறது. நமக்கு வந்து தன்றது நமக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு வீரர் அப்படின்னு நம்ம ஒரு வீரர், அவர் தாங்க வீரர், வேற யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் சொல்வது he is the warrior, no one else அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் தான் வீரர், வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். த போட்டு நம்ம சொல்லுவோம். பட் அது போல தமிழ்ல கிடையாது. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எபிரேய பதத்துல த இருக்கு, த டெஃபினட் ஆர்டிகிள் இருக்கு, எபிரேயத்துல இருக்கு. ஸோ எபிரேய பதத்துல இருந்து வரும்போது அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத நாம வந்து ஒரு ஜெனரல் டேர்மா எதிராளி அப்படின்னு யூஸ் பண்றதாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிராமர் படி அப்படிதான், இலக்கணத்தின் படி அப்படிதான் புரிஞ்சுக்கணும். பட் த இல்லாம, டெஃபினட் ஆர்டிகல் இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் நேமா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பர் நேமுக்கு த போட மாட்டாங்க. இப்ப எனக்கு வந்து ஜோசப், நீங்க என் பேரை சொல்லும்போது த ஜோசப்லாம் சொல்ல மாட்டீங்க, த ஜோசப்னு சொல்ல மாட்டீங்க, ஜோசப் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஜோசப் அப்படின்னு சொன்னா ப்ராப்பர் நேம். த ஜோசப்னு சொன்னா த ஜோசப் ஐ டாக்ட் அபவுட், நான் ஒரு ஜோசப் பத்தி பேசல, அந்த ஜோசப் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நாம எங்கெங்க வந்து
தவோட வருது, டெஃபினட் ஆர்டிகிளோட வருது. அப்புறம் எங்கெங்க டெஃபினட் ஆர்டிகிள் இல்லாம வருது, ப்ராப்பர் நேம் மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமா 3 இடங்கள்ல இந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை வந்து நம்ம பிசாசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். முதலாவதாக யோபு 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். யோபு 1வது அதிகாரத்துல சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. யோபு 1வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க 6வது வசனத்துல 6வது வசனம், ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ? பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஓகே, இப்ப நம்ம சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவபுத்திரர்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில, அதாவது ஏஞ்சல்ஸ் எல்லாம் வரும்போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் அப்படின்னு பார்க்கிறோம். சாத்தான் வந்து அவன்கிட்ட பேசுறாரு, நீ என்னென்ன பார்த்த அப்படின்னு. நீங்க எந்த மாதிரியான டோன் இங்க இருக்குன்னு பாருங்க. சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள அந்த கான்வர்சேஷன், உரையாடலுடைய அந்த குரல் தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து சாத்தான ஆண்டவர் வந்து எதிர்த்தோ அல்லது சாத்தான் வந்து ஆண்டவரை எதிர்த்தோ அப்படின்னா சேலஞ்ச் நிச்சயமா பண்றான். ஆண்டவரை வந்து சேலஞ்ச் பண்றான். ஆண்டவர் வந்து என்ன சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும் அப்படின்றது ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு. அப்ப இவன் என்ன செய்யறான்னா, அந்த பிரின்சிபலை வந்து அவன் எதிர்த்துனா அது அப்படி நடக்கல அப்படின்னு சொல்றான். ஏன்னா நீங்க நல்லது செய்யறதுனாலதான் அவன் என்ன செய்யறான், யோபு நல்லது செய்யறான். நீங்க கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அவன் நிச்சயமா அவன் கெட்டது தான் செய்வான், நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அவன் வந்து வாதிடுகிறான். சோ இந்த இடத்துல நீங்க கான்வர்சேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் தேவனுடைய தன்மைக்கு முரண்பாடானதா இருக்கு அப்படின்னா, தேவனுடைய சந்நிதியில வந்து சாத்தான் வரான். சாத்தான் வந்து என்ன செய்யறான், பேசுறான். அது வந்து அப்படி வந்து அலோவ் பண்ண முடியுமா ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் கேள்வி எழுப்புறேன், நீங்க யோசிங்க. ஓகே, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ நீ எங்கே இருந்து வருகிறான்னு கேட்கிறாரு. ஆண்டவருக்கு வந்து தெரியாம கிடையாது. இது வந்து வழக்கமா ஒரு உரையாடல்ல கேள்வி கேட்கறது. எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? சோ அது போல நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். யோபுவை பாத்தியா, என் தாசனாய் யோபுவை பாத்தியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவனை போல வேற யாரும் இல்ல, பொல்லாப்புக்கு விலகிறேன். சாத்தான் வந்து அவருக்கு பிரதியுத்தரமாக பேசுறான், ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணி பேசுறான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாக்குறான். சேலஞ்ச் பண்ணி பேசுறான். நீங்க வந்து அவனை பாதுகாத்துட்டீங்க, அதனாலதான் தேவனுக்கு பயந்துலாம் அவன் நடக்கிறது இல்ல, நீங்க ஆசீர்வதிச்சதுனாலதான் அவன் நல்லா இருக்கிறான், அவன் வந்து உங்களுக்கு கீழ்ப்படுகிறான் அப்படி இப்படின்னு என்ன செய்யறான், அவன் பேசுறான். அப்ப நீங்க 11வது வசனத்துல அவன் சொல்றான், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி. அங்க வந்து சாத்தான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க, நான் வந்து தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. யோபுவை தொடுறேன் அப்படின்ட்டு கேட்கல. இங்க அவன் சொல்றான், ஆண்டவரை சேலஞ்ச் பண்றான். ஆனாலும்
உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தொடுவீர்களான அப்படிதான் அவன் சொல்றான். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. உன் கையில் இருக்கிறது, நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி கொடுத்துட்ட மாதிரி சொல்றாரு. அவனுடைய அதிகாரத்துல இருக்குன்னு சொல்றாரு. அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே என்றார். அப்போது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க 2வது அதிகாரத்துக்கு வரும்போது, பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். மறுபடியும் அதே மாதிரி நம்ம இதனுடைய எழுத்து நடை, இந்த வேத பகுதியினுடைய எழுத்து நடை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த எழுத்து நடை என்னன்னா, ஒரு ஞான பாடல். இது வந்து கவிதை நடையில தான் இருக்கு. அதே நேரத்துல இது வந்து ஒரு ஞான பாடல். ஞான பாடல்னா நீங்க நானு அதுக்கு சமமானது இதுன்னு நான் சொல்ல, பட் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க ஹரிச்சந்திரா கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரிச்சந்திரா கதையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிச்சந்திரா வந்து பொய்யே சொல்ல மாட்டாரு. என்ன வந்தாலும் பொய் சொல்ல மாட்டாரு. கடைசியில அவங்களுடைய பிள்ளைங்க செத்துருவாங்க, ஒய்ஃப் செத்துருவாங்க. கடைசியில நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட், அவருடைய தலையும் விஸ்வாமித்திரர் நினைக்கிறேன், அவருடைய தலையும் வெட்டுறதுக்காக பெர்மிஷன் வாங்கி தலையை வெட்டும்போது அது மாலையா என்ன செஞ்சிடும், அவர் மேல விழுந்துரும் அப்படின்ட்டு ஒரு கதை நீங்க பார்த்திருப்பீங்க, ஹரிச்சந்திரா அப்படின்ற கதை. சோ அது வந்து ஹரிச்சந்திரா கதை தான் இது அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்ல, நான் நமக்கு விளங்கிக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது வந்து ஒரு 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 ஞான பாடல், ஒரு தத்துவத்தை, ஒரு அறநெறிய சொல்லும் ஒரு சம்பவம். இதை வந்து நான் கதைன்னு சொல்ல, ஃபேப்ரிகேட்டட் கதைன்னு சொல்ல, புனைக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு நான் சொல்ல. பட் நடந்த விஷயத்தையும் என்ன செய்றாங்கன்னா, எப்படி பேக்ரவுண்ட்ல பின்னணியில யோபுடைய வாழ்க்கையின் பின்னணியில என்ன நடந்துச்சு, கர்த்தருக்கும் கர்த்தருடைய சந்நிதியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லும் போது, அதை என்ன செய்றாங்கன்னா, ஒரு சம்பவத்தை போல அவங்க சொல்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாத்தான் வந்து ரொம்ப ஃப்ரீயா என்ன செய்யறான்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறான், அவன் பேசுறான், ஒரு 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 அதிகாரிய போல அவன் பேசுறான். ஆண்டவரும் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கறத பாக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். அதே சொல்றாரு, அவனை பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். சோ இந்த இடத்துல நீ என்னை ஏவின போதிலும், இப்ப ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தான் வந்து ஆண்டவரை ஏவ முடியுமா, ஒரு காரியத்தை செய்ய வைக்க முடியுமா அப்படிங்கிறதா. சாத்தானுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உரிமை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றான். சாத்தான் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், நீர் உம்முடைய கையை நீட்டி தொடுவீரானால், அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றார், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு அவன் புறப்பட்டு போனான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு வந்து பயங்கரமான உடல் உபாதை வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை வந்து அப்படிங்கிற அந்த டெஃபினிட் ஆர்டிகிளோட தான் வருது ஒழிய, ப்ராப்பர் நேமாக இப்ப ஜோசப் அப்படிங்கிறது போல ப்ராப்பர் நேமா யூஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்த ஒரு இன்சிடென்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். அங்க வந்து டெஃபினட் ஆர்டிகிளோட யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம், அட்லீஸ்ட் நான் என்ன கன்க்ளூட் பண்றேன் நான் சொல்றேன். 3வது அதிகாரம் இங்க நம்ம பார்க்கிறோம். சக்கரியா 3வது அதிகாரத்துல, அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவர் காண்பித்தார். அவன், அதாவது யோசுவா, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்.
சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கேட்கிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை நோக்கி சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். இங்க பாருங்க, இங்க சாத்தான் என்ன செய்யறான்னா, யோசுவாவுக்கு விரோதமா பேசலாம், குற்றம் சாட்டுறான். இவன் அதாவது இங்க நம்ம விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். விரோதம் செய்ய அப்படின்னா விரோதமாக பேசுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்காக அவன் அங்க நிக்கிறான். என்ன குற்றம் சாட்டி இருப்பான்? இவன் பாவம் செஞ்சுட்டான், இவனுக்கு தகுதி இல்லை அப்படின்ற அந்த குற்றம் தான் சாட்டியிருப்பான். இங்க நிக்கிற அந்த சாத்தான். இந்த இடத்துலயும் த யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்களோ ஒழிய ப்ராப்பர் நவுனாக, ப்ராப்பர் நேமாக யூஸ் பண்ணப்படவில்லை. ஜோசப் அப்படின்றது போல ஒரு ப்ராப்பர் நேமா யூஸ் பண்ணப்படவில்லை அப்படின்றத பாக்குறோம். சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. ஏன் கடிந்து கொள்றாருன்னா, அவன் குற்றம் சாட்டுவதற்காக நிக்கிறான். அதுக்காக ஒரு சைடு பாத்தீங்கன்னா சாத்தான் நிக்கிறான், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் நிக்கிறாரு. இங்க இங்க நான் கரெக்டா இங்க இருக்கிற மாதிரியே நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவனுடைய வலது பக்கத்திலே நின்றான். யோசுவாவுடைய வலது பக்கத்தில் நிக்கிறான். பக்கத்துல கர்த்தருடைய தூதனும் நிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப இங்க யோசுவாவாகிய பிரதான ஆசாரியனை குற்றம் சாட்டும்படியாக அங்க நிக்கிறான். ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றாரு. என்ன குற்றம் சாட்டியிருப்பான்? குற்றம் சாட்ட வந்திருப்பான். இப்பதான் நான் சொன்னேன், இவன் தகுதி இல்லை, இவன் அழுக்கானவன், இவன் தப்பு பண்ணவன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றதுக்கு அவன் நிக்கிறான். பட் உண்மையிலே ஜாஷுவா அழுக்கானவனா அப்படின்னா, ஆமா அழுக்கானவன் தான், நிச்சயமா அழுக்கானவன் தான். ஏன்னா இங்க நம்ம பாக்குறோம், இவன் மேல் இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டர் ஏய் நீ குற்றம் சாட்டாத, இவன் தப்புன்னு சொல்லாத, நான் பாரு இவனை நான் மன்னிக்கிறேன், இவனை இவனுடைய அழுக்கெல்லாம் நான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவனை சுத்தப்படுத்தி என்ன செய்யறாருன்னா, அவனை அங்க நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக 6வது வசனத்துல சொல்றான், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். சரி, இதுவரைக்கும் எப்படி நடந்ததோ நடக்கட்டும், ஆனா நீ என்ன செய்ய போற? இனி என்னுடைய வழியில நடப்பாய் என்றால் நீ நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுவதற்கும் இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போதும் பிரதான ஆசாரியன யோசுவாவை நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்றத நம்ம பார்க்கறோம். இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்லி எப்படி யோபுடைய கேஸ்ல, யோபுடைய சம்பவத்துல சாத்தான் தேவனுடைய சந்நிதியில பாருங்க, இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை சேலஞ்ச் பண்றான். யோசுவாவை யோபு குற்றம் சாட்டுகிறானோ, அது போல தேவனுடைய அந்த பாலிசி இருக்குல்ல, அவன் நல்லது செஞ்சானா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்ற அந்த பாலிசி. அல்லது நான் என்ன செய்வேன், அவன் என்னை ஆராதிக்கிறதுக்காக தான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிச்சு நான் லஞ்சம் வாங்கி என்ன செய்யறது இல்லை, அவனை நான் என்னை ஆராதிக்க வைக்கிறது இல்லை, இப்படின்ற பிரின்சிபல்ஸை அவன் என்ன செய்யறான்னா சேலஞ்ச் பண்றான். அதே போல சகரியாவுடைய கேஸ்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா, அவன் சேலஞ்ச் பண்றான், குற்றம் சாட்டுறான். இவன் அழுக்கானவன், இவன் எப்படி அதாவது ஆசாரியான இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, கடிந்து கொள்ளார், நிச்சயமாரு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவனுடைய அழுக்கெல்லாம் கழுவி அவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் நீக்கி அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அவனை நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்.
சோ இது ஒரு இந்த 2 இடங்கள்லயுமே சாத்தான் அப்படின்ற வார்த்தை டெஃபினட் ஆர்டிகிளோட தான் வருது, ப்ராப்பர் நேமா இல்ல அப்படிங்கறத பாக்குறோம். சரி, இன்னொரு இடத்துல ப்ராப்பர் நேமா வருது. எந்த இடம் அப்படின்னா 1 நாளாகமம் 21:1. 1 நாளாகமம் 21:1. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி இவர்கள் இலக்கை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஓகே, சோ சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஓகே, சோ இந்த இடத்துல சாத்தான்ற வார்த்தை the definite ஆர்டிகிளோட வரல, தவோட வரல. சோ சாத்தான் அப்படின்னு வரல, ஹாசதான் அப்படின்னு வரல, சும்மா சாத்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இந்த சாத்தான் அப்படின்னு வந்ததுனால இதை நம்ம ப்ராப்பர் நேமா எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இலக்கணத்தின்படி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதனுடைய பேரலல் பேசேஜ் இருக்கு, இதுக்கு ஒத்த வசனம், இதே சம்பவம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம், எப்படி அந்த வேத பகுதி சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனம். இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. எதுக்காக மூண்டது நமக்கு தெரியல, ஆனா இஸ்ரவேலின் கோபம் கர்த்தரின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார், இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். ஓகே, சோ நான் இந்த வசனத்தை ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன், மறுபடியும் நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கோபம், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கோபம் திரும்ப மறுபடியுமாக இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேலுக்கு எதிராக மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்க்க, கணக்கிட, சென்சஸ் எடுத்து பாருங்க என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஆனா யார் ஏவினாங்க அப்படின்னு தமிழ்ல இல்லல்ல, பட் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24:1 again the anger of the Lord burned against Israel. மறுபடியுமாக தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எரிந்தது அப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். எரிந்தது. and he incited David அப்படின்னு இருக்கு. மற்றும் அவர் தாவீதை ஏவினார். அகெயின்ஸ்ட் them, அவர்களுக்கு விரோதமாக ஏவினார். இந்த ஹீன்றத அவர்னு போட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவன்னு போட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவரோ அவனோ, தாவீதை அவர்களுக்கு விரோதமாக ஏவினார் அல்லது ஏவினான். என்ன சொல்லி ஏவினான்? போய் இஸ்ரவேல் மற்றும் ஜூடா இவர்களுடைய கணக்கை எடு என்று சொல்லி சொன்னான். ஓகே, இப்ப நம்ம ஒரு காரியம் மனசுல வச்சுக்கணும். இன்னும் இஸ்ரவேல் யூதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரியல. ஓகே, இஸ்ரவேல் யூதா அப்படின்னு 2 பேரும் பிரியாததுக்கு முன்னாடிதான் தாவீது இருக்கிறாரு. சாலமோனுக்கு அப்புறம் ரெகபோவாம் காலத்துலதான் இந்த
இஸ்ரேவேல் யூதா அப்படின்னு ரெண்டா தேசம் புரிஞ்சிச்சு அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் இஸ்ரேவேல் யூதாவையும் நீ வந்து கணக்கீடுன்னு போட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க சாமுவேல் புஸ்தகத்துல பிரிவினைக்கு அப்புறம் ஒரு காலத்துல இதை வந்து என்ன செய்யிருக்காங்க, எடிட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு உள்ள மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம். சரி, இதையும் நம்ம மனசுல வச்சுக்குவோம். மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. Again the anger of the Lord burned against Israel and he incited David against them. மறுபடியுமாக தேவன் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்தது. அவன் அல்லது அவர் தாவீதை அவர்களுக்கு விரோதமாக ஏவினார். என்ன சொல்லி ஏவினார்? போய் இஸ்ரவேல் மற்றும் யூதாவை கணக்கீடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அல்லது அவர் ஏவினான்னு இருக்கு. யார் ஏவினாங்க? அப்ப நம்ம 1 கிரானிக்கல்ஸ்ல வரும்போது நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், அங்க வந்து சாத்தான் ஏவினான்னு இருக்கு. ஓகே, சோ இப்ப சாத்தான் ஏவினான் அப்படின்றதுக்கு சாத்தான் அப்படின்ற வார்த்தை சாமுவேல்ல இல்ல. 2 சாமுவேல் 24:1 இல்ல. 1 நாளாகமம் 21 வந்து நிச்சயமாக சிறையிருப்பு காலத்துக்கு பின்பாக தான் எழுதப்பட்டது. சிறையிருப்பு காலத்துக்கு பின்பாக, சிறையிருப்புல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிதான் நம்ம கணக்கிட முடியும். அதை நம்ம கரெக்டா சரியா நம்ம அதை வந்து கணக்கிடும் போது அப்படிதான் கணக்கிட முடியும். இப்ப சோ 2 சாமுவேல்ல அவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1 நாளாகமம் வந்து விளக்கி சொல்லுது. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுங்களா? ஆண்டவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்துச்சா? அப்ப அவன் என்ன செஞ்சான் அல்லது அவர் என்ன செஞ்சார்னா தாவீத அவர்களுக்கு விரோதமாக மூட்டி விட்டான் அல்லது ஏவி விட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல 2 சாமுவேல்ல நாம பார்த்தோம் அப்படின்னம்னா அவர் அப்படின்றது வந்து அவன்றது ஹி அப்படிங்கிறது தேவன் தான் அப்படின்னு தான் வரும். ஆனா 2 நாளாகமத்துல ஆக்சுவலா அவங்க வந்து அர்த்தம் கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, அவன் இல்லைங்க, அவர் இல்லைங்க, ஆண்டவர் வந்து ஏவலிங்க, சாத்தான் தாங்க ஏவி விட்டான். அந்த ஈவில் பவர், அந்த துன்மார்க்கத்தின் அந்த வல்லமை இருக்குல்ல, அவன் இருக்கான்ல, அந்த சாத்தான் கெட்டவன், அவன் தான் ஏவி விட்டான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவங்க இன்டர்பிரட் பண்றாங்க. இப்ப இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது யோபுலையும் சக்கரியாவிலையும் நம்ம பார்க்கிற அந்த நபர் சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நிச்சயமாக நாம பார்க்கிற அந்த சாத்தான் நம்ம புதிய பாடல பார்க்கணும் இல்லைங்களா, சாத்தான் வலு சர்ப்பம் அப்படின்றவன் அவன் கிடையாது. ஏன்னா அவன் வந்து கர்த்தருடைய சந்நிதியில போயிட்டு அவ்வளவு ஃப்ரீயாலாம் அவன் வந்து பேசவே முடியாது. அது மட்டுமல்ல, அங்க வந்து தேவன் இருக்கிறாரு, கர்த்தருடைய தூதன் இருக்கிறாரு, இவனு நிக்கிறான் சகரியாவுல. அப்படி என்ன செய்ய முடியாது. அவன் வந்து அவ்வளவு ஃப்ரீயா அவன் இருக்க முடியாது. இப்ப 1 நாளாகமம் 21 இருக்கிறது செகண்ட் டெம்பிள் பீரியடுக்கு அப்புறம், செகண்ட் டெம்பிள் பீரியட்ல, அதாவது 2வது ஆலயத்தினுடைய கால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை படிக்கும்போது அவங்க இப்ப சாத்தான், பிசாசு இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதையும் வாசிச்சு 2 சாமுவேலையும் வாசிக்கும் போது அவங்களுக்கு என்ன புலப்படுது அப்படின்னா, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கு தாவீதை வந்து மூட்டி விட்டது சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ சாத்தான் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற அந்த தாட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பைபிள்ல. 1 நாளாகமும் 21:1 என்ன செஞ்சிச்சு, அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி, அப்ப சாத்தான்ற கான்செப்ட் வந்து இங்க இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆனிச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அங்க சர்ப்பம் வந்து ஏவால வஞ்சிக்கிறத நம்ம பாக்குறோம்.
ஆனா அந்த இடத்துல சர்ப்பம் வந்து சாத்தான் என்று அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆனா புதிய ஏற்பாடு வந்து அன்றைக்கு இருந்த சர்ப்பத்தை எப்படி வியாக்கியானம் செய்து அப்படின்னா, அது வந்து அந்த கெட்ட பிசாசாக வியாக்கியானம் செய்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிசாசு அப்ப எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான் அப்படின்ட்டு நாம கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இத குறித்து வேத வசனம் நிறைய சொல்லுதா அப்படின்னா நிறையலாம் சொல்லவே இல்லை. பிசாசு எப்படி தோன்றினான், எங்க தோன்றினான், எப்படி வந்தான், நமக்கு வந்து தகவல்கள் நிறைய இல்ல. பட் 2 வேத பகுதி இருக்கு. அதை முக்கியமா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 12 இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஏசாயா 14, 12 இருந்து 15 வரைக்கும். ஓகே, இங்க நம்ம பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. சரி, இப்ப யார பத்தி இது பேசுறாரு அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப பல பைபிள் ஸ்டடிலையும் சொல்லி சரி, நான் பிரசங்கம் பண்ணும்போதும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, எந்த சூழல்ல அந்த முழு அந்த ஒரு சாப்டர், ஒரு அந்த அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்றதை நம்ம ஆய்வு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் என்ன, இங்க யார குறித்து அவர் பேசுறாரு அப்படின்னா, 4வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் சொல்லும் வாக்கியமாவது அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். நீ பாபிலோன் ராஜா மீது சொல்லும், ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும், இப்படி எல்லாத்தையும், அதாவது அன்னைக்கு சூப்பர் பவரா இருந்த பாபிலோனை ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆண்டவர் வந்து அதுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஏசாயாவுக்கு சொல்றாரு. ஏசாயா வந்து இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக பேசுறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல வந்து சாத்தானுக்கு விரோதமாக பேசுறான் அப்படின்ட்டு இல்ல. பட் சாத்தானை குறித்து ஏதாவது விஷயம் இருக்குதா, அதை தான் நம்ம இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப இங்க நான் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, 12வது வசனத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. சரி, இப்ப இதெல்லாம் அதிகாலையின் மகனே, மகனாகிய விடிவெள்ளியே. விடிவெள்ளியே அப்படின்றது என்ன சொல்றாங்க, லத்தீன் பாஷையில வந்து லூசிஃபர் அப்படின்றது இருக்கும். எனவே அதுல இருந்து தான் என்னது கேட்டீங்கன்னா லூசிஃபர் அப்படின்ட்டு சாத்தானையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் நாம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவும் விடிவெளி என்று அழைக்கப்படுகிறார்னு சொல்லி நான் பாக்குறோம். விடிவெளின்றது எதை காண்பிக்குதுன்னா, ஒருத்தருடைய குளோரி, ஒருத்தருடைய மகிமையை குறித்து அது பேசுது அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. சோ இங்க மகிமை உள்ள ஒரு ஆளு வானத்தின் உச்ச கட்டத்துல இருக்கிறது போல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒபதியாவுல அங்க நம்ம பாக்குறேன், நீ வானத்துல போயிட்டு நீ உன்னுடைய கூடாரத்தை கட்டினாலும் நீ விழுவாய் அப்படின்னு சொல்றது என்னன்னா, சூரிய சந்திரன்ல போயிட்டு மனுஷன் வந்து கூடாரம் கட்டுவான் அப்படிங்கிறத பத்தி சொல்ல தீர்க்கதரிசனமா சொல்ல, நீ எங்க போனாலும் சரி, நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ கீழே விழுவாய் அப்படின்றது போல, வானத்திலிருந்து நீ விழுந்தாயே அப்படிங்கிறது என்னன்னா, நீ மேல இருந்து கீழே விழுந்த. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு. சரி, இந்த 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 வசனங்கள் எல்லாமே ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாத்தான குறித்து பேசுறது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்ப வேத வியாக்கியானம் பண்றதுல ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு விதிமுறை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து டபுள் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. டபுள் ரெஃபரன்ஸ், ஒரே வசனம் 2 பேரை குறித்து காண்பிக்கும். அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல பாபிலோன் ராஜாவை பத்தியும் சொல்லுது, இன்னொன்று சாத்தானை பத்தியும் சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதை வந்து நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம இதை நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா, நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சாத்தானை பத்தி இல்ல. ஆனா ரெண்டு பெயர்களை குறித்து இந்த இடத்துல பேசுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக சாத்தானை குறித்து இது பேசுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ இதயத்தில்
என் சொன்னாயே பல ராஜாக்கள் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா தான் கடவுள்னு தான் கடவுள்னே அவங்க நினைச்சிட்டாங்க. அதே போல சோ இவனும் என்ன செய்யறான்னா தன்னை கடவுள் என்று அவன் சொல்லிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் நீ ஆகாதனம் ஆகாதம் ஆகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய் என்று சொல்றத பார்க்கிறோம். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜாக்களை அதிரவும் செய்து. பாருங்க, உன்னை காண்கிறவர்கள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை பத்தி தான் சொல்றத பாக்குறோம். இவன் தானா ராஜா, அப்ப இவன் வந்து ஒரு ராஜாவா இருந்திருக்கான் அதிர. சோ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டபுள் ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், டபுள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். சாத்தானை பத்தியும் சொல்லுது, சாத்தானுடைய தன்மை பத்தி சொல்லுது, சாத்தானுடைய தன்மை போல கூட ஒரு ராஜாவை பத்தியும் சொல்லுது. அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ சாத்தான் வந்து விழுந்தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 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 இன்டைரக்ட் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பட் சாத்தான் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுதா? விழுந்தான்னு பைபிள் சொல்லுது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 2-19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியேல் 28 2-19 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, மனுபுத்திரனே நீ தீருவின் அதிபதியை நோக்கி, இந்த இடத்துல யாருக்கு விரோதமாக பேசணும் அப்படின்னா தீரு ராஜா, தீருடைய அதிபதியை பத்தி நீ பேசு. உன் இருதயம் மேட்டுமை கொண்டு நான் தேவன் என்று அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. நீ வந்து தேவன்னு சொல்ற, ஆனா நீ மனுஷன்தான், நீ தேவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாத்தானை பார்த்து சொல்ல ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு ஆண்டவர். ஓகே, இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானமான ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைப்பொருள் இல்லை என்று நீ சொல்கிறாய் அப்படிலாம் சொல்றாரு. நீ உன் ஞானத்தினாலும் புத்தினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். இது யாரு? மனுஷன்தான். வியாபாரம் பண்ணி என்ன செஞ்சான்? அவன் சேர்த்து கொண்டான். உன் வியாபாரத்தினாலும் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் பெரும் மேன்மைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியே சொல்லிட்டே வரும்போது, இதோ உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள் எல்லாமே அப்படி சொல்றாரு. நீங்க 12வது வசனத்துக்கு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா, மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி இந்த வார்த்தையில சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக, பச்சை, இந்த மாதிரியான கற்கள் எல்லாமே அவனை மூடிக்கொண்டது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அப்படின்லாம் சொல்றாரு. இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ ஏதேன் தோட்டத்துல இருந்த. இப்ப நம்ம டபுள் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த வியாக்கியான முறையை வச்சு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இது சாத்தானை குறித்து பேசுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு காலத்துல அவன் ஏதேன்ல இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அவன் ரொம்ப அழகாக இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அவன் வந்து பிறந்த நாளிலே அப்படின்னும் போது சாத்தானும் ஒரு காலத்துல அவன் ஏஞ்சலாக இருந்தான், தேவதூதனா இருந்தான். அவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனை போல அவன் வந்து நித்தியமாக அவன் இருந்தவன்லாம் கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். பட் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இந்த சாத்தான் தான் என்னது சர்ப்பமாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய ஏற்பாட்டுல சர்ப்பம், ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் இந்த சாத்தான் தான் சொல்லிட்டு மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்றதை பாக்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 நம்ம சொல்றதை பாக்குறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் இது மட்டும் நான் வாசிச்சு நான் சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 இங்க எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு எனும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. சோ ஒரு நாள் இந்த சாத்தான் வந்து தள்ளப்பட்டது, விழுந்ததுன்னு சொல்லி பாரு. எப்ப விழுந்தது நமக்கு தெரியாது. ஆனா எப்ப விழுந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நிச்சயமா ஆதாம் ஏவால அவன் வஞ்சித்ததுக்கு முன்பாக என்னது அவன் விழுந்திருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லலாம்.
எந்த எக்ஸாக்ட்லி டேட் என்ன, வருஷம் என்ன நம்மளால சொல்ல முடியாது. பூமியிலே விழ தள்ளப்படுது, அதனுடைய கூட அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 20வது அதிகாரத்துல வெளிப்படுத்த விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்துல பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை. அப்ப ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது யார் அப்படின்னா இந்த சாத்தான் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அங்க 3வது அதிகாரத்துல சொல்லப்படல, ஆதியாகமம் 3 சொல்லப்படல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் பாத்தீங்க அப்படின்னா 2 குருந்தியர் 11வது அதிகாரம் 2 குருந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இந்த இடத்துல இந்த சர்ப்பம் சாத்தான் அப்படின்னு சொல்லட்டினாலும் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சர்ப்பம் சாத்தான் அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக புரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ சாத்தானை பத்தி பழைய ஏற்பாடுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கா? நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா அவர்களுக்கு அது தேவைப்படல. அப்படின்னு தேவை அப்படின்னு அவங்க நினைக்கல. ஏன்னா கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாத்தான் அவன் கடைக்கோடியில இருக்கிறான். அவன் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. 2ஆம் ஆலயத்தின் பிறகு பாத்தீங்கன்னா அது அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல சாத்தானை குறித்து பல தேவையான தகவல்கள் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம சாத்தானை பத்தி எல்லா தகவலும் வேணும் அப்படின்னா நிறைய இல்ல. சோ சாத்தான் எப்ப இந்த உலகத்துக்கு வந்தான் நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான். அப்படி வஞ்சிக்கிறதுக்கு முன்பாக அவன் வந்தான். சகரியாவுடைய இடத்துல, யோபுடைய இடத்துல இருந்தது இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தானா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் இன்னொரு தூதனாக இருக்கலாம். அந்த தூதன் இப்படி மக்கள்லாம் எப்படி சரியா பண்றாங்களா, எல்லாம் நீதிமான்களா இருக்காங்களா, யாராவது குற்றம் செய்கிறார்களா அப்படின்னு ஆண்டவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கிற ஒரு ஆளாக அவன் இருந்திருப்பான். ஏன்னா அதனாலதான் அவன் ஃப்ரீயா தேவனுடைய சமூகத்துல அவன் பேசுறான். அது மட்டுமல்ல த சாத்தான் அப்படின்னு இருக்கிறது, சாத்தான் அப்படின்னு இல்ல. அப்ப 1 நாளாகமத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா 1 நாளாகமம் 21ல பாக்குறது சாத்தான் என்ற விளக்கத்தை பின்பு மக்கள் கொடுக்குறாங்க. 2 சாமுவேல் இருக்கிற அந்த நபர் சாத்தான் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். சோ அதுல இருந்து நமக்கு புரிகிறது தாவீத ஏவுனது சாத்தான். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே தாவீது மேல கோபமாக இருக்கிறார், இஸ்ரவேல் மக்கள் மேல கோபமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம அந்த இடத்துல இந்த 2 சாமுவேல் பகுதியையும் 1 நாளாகமம் பகுதியும் ஒட்டுமொத்தமா வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு புரிகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ள போக வேண்டும். சாத்தான் பேய்களை பத்தி அப்புறம் பிசாசு பிடிக்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம புதிய ஏற்பாடுக்கு நம்ம போனாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும்.